எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி ஒரு முக்கியமான காரியத்தை குறித்த இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்ம இந்திய தேசத்தில் பல விதமான ஆதிவாசி மக்கள் பல கிராமங்களில் பல மலைகள் பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற பேச்சிப்பாறை என்ற பகுதியில் வந்துட்டு காணியின மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களை குறித்ததான ஒரு தொகுப்பை தான் இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த காணி மக்களை நம்ம பார்க்க போனோம்னா இப்படி போட்டு சர்வீஸ் தாங்க. ஸோ அருமையான ஒரு காலமே வேளையில் இந்த போட்டில் உட்காரும்போது அவ்வளோ அந்த இயற்கையான அந்த காட்சிகள், அந்த இயற்கையான மலைப்பகுதிகள், அந்த இயற்கையான வளங்களை எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. இப்போ ஆண்டு எந்த அளவுக்கு இந்த பகுதி ஆசீர்வதிச்சுக்கான்னு பார்க்கும்போது இதயத்துக்கே ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த பயணம் எனக்கு போட்டில் போகும்போது நல்ல ஒரு விஷயமா இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் தொடர்ச்சியாக இந்த காணியின மக்களை குறித்த அதிகமான காரியங்களை அறிந்து கொள்ள முடிந்தது மட்டுமல்லாமல் இந்த மக்களுக்காக ஜெபிக்க முடிந்தது, அது பெரிய ஒரு சந்தோஷம். ஸோ இன்றைக்கி நிறைய விஷயங்களை இந்த தொகுப்பு நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த மக்களுக்காக நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க. ஸோ இந்த பகுதியில் நம்ம போனால நடந்து நம்ம போக முடியும். ஸோ நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்க்கும்போது ஒரு வீடு வந்துச்சு. அந்த வீட்டில் போனோம். அந்த வீடை பார்த்தது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டுடைய கட்டுற அமைப்பை பாருங்கள், அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரண்ட் டோர் கிடையாது, பேக் டோரு கிடையாது. அழகாக அந்த இயற்கை அங்கே என்ன கிடைக்குதோ அதை வச்சு அழகாக அந்த வீடை கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் போனால் எல்லோரும் சந்தோஷமாக எங்களை வரவேற்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க எங்களுக்கு முதல்ல என்ன கொடுத்தா பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான உணவு கொடுத்தாங்க. காணியின மக்களுடைய உணவு பழக்க வழக்கங்களில் இது ஒரு முக்கியமான உணவு கூட. இது வேறு ஒன்றும் இல்லைங்க, பலாப்பழம். பலாப்பழம் பச்சையாக மரத்துலேருந்து எடுக்கப்பட்டு இந்த பச்சையாக இதை வேக வச்சு சாப்பிடுவாங்க. இவங்களுடைய உணவு பழக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா காலம் இதுதான், மத்தியானம் இதுதான், நைட்டு இதுதான் அப்படின்ற ஒரு சாப்பாடு கிடையாது. சாப்பாடு எப்படி என்னன்னா அந்தந்த நேரங்களில் என்ன கிடைக்குதோ, சில நேரங்களில் மரவள்ளிக்கிழங்காக இருக்கலாம், இல்லை சில நேரங்களில் இந்த பலாப்பழமாக இருக்கலாம், இல்லை சில நேரங்களில் வேறு ஏதாவது கிழங்கு வகைகளாக இருக்கலாம், இல்லை சில நேரங்களில் ரைஸ், அரிசி வகைகள், இப்படி ஏதாவது எந்த நேரங்களில் என்ன கிடைக்குதோ அதுதான் எங்களுடைய உணவு பழக்கம். இந்த நேரத்துக்கு இதுதான் சாப்பிடணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டுப்பாடோ ஒரு கட்டுப்பாடான ஒரு காரியங்களோ இல்லை நேர்மையான ஒரு இதுதான் அப்படின்னு சொல்கிற காரியங்களோ கிடையாது. ஸோ என் கையில் இந்த பாத்திரம் நிறைய பலாப்பழம் எங்களுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இது பச்சை பலாப்பழம். ஸோ இதை சமைச்சிருக்காங்க. அது என்னது? நல்ல மிளகு பொடியா? சரி வாங்க. சக்கைக்கு நல்ல மிளகு தான் நல்லா இருக்கும். சக்கையோட சைட் அவங்க கொடுத்த அந்த பலாப்பழம் சாப்பிட்டு இருக்க அந்த நேரத்துலேயே சரன்னு மழை அடிக்க ஆரம்பிச்சுட்டு. ஸோ அந்த வீட்டில் நாங்கள் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். அந்த அழகான அந்த இயற்கை வீசும் காற்றில், அதாவது அந்த குளுமையான அந்த காற்று வீச வீச அது அழகாக இருந்துச்சு. ஒரு ஊட்டி கொடைக்கானலில் போன ஒரு ஃபீல் இருந்துச்சு அந்த இடத்துல நின்று அந்த மழை பெய்யும் போது. ஸோ காட்டு பகுதியில் மழை பெய்தாலும் நமக்கு சொல்ல முடியாது எப்போ நிற்கும்னு சொல்லிட்டு. ஸோ இதனால் நாங்கள் பொறுமையாக கொஞ்சம் நேரம் காத்துட்டு இருந்தோம். மழை லைட்டாக தகுந்த மாதிரி இருந்துச்சு. கையில் இருந்த கொடையை எடுத்துகிட்டு திரும்பமாக நாங்கள் நடக்க ஆரம்பித்தோம். அந்த காட்டின் வழியாக நான் நடக்கும்போது சரியான பாதைகள் கிடையாது, கரடுமுரடான பாதைகள் தான். இந்த பாதைகள் வழியாக நாங்கள் நடந்து போயிட்டே இருந்தோம். நடந்து போகும்போது அநேக காரியங்கள் அந்த காடை குறித்து அந்த மக்களை குறித்து இன்னும் அதிகமாக எங்களுக்கு தெரிய முடிந்தது. அந்த தெரிகிறது முடியறதுனால எந்தெந்த காரியங்களை நாங்கள் தெரிஞ்சு கொண்டோமோ அந்த காரியங்களுக்காக அந்த மக்களுக்காக அதிகமாக ஜெபிக்கணும் அப்படின்ற ஒரு பாரம் எனக்குள்ளாக வந்தது. ஸோ அந்த என் கூட வந்தவங்க கூட எங்களுக்கான அந்த காணியின மக்களை குறித்து இன்னும் அதிகமாக சொன்னாங்க, எதுக்கெல்லாம் நாங்கள் ஜெபிக்கணும், எப்படிலாம் ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ டே டைம் போகும்போது அந்த இடத்துல பகுதியில் பார்த்தீங்கன்னா சில பகுதியில் அந்த ஆட்கள் நடமாட்டமே இல்லாத ஒரு பகுதியாக இருக்குது. அப்போ அதே நேரத்தில் அந்த நைட் நேரம் யோசித்து பாருங்கள், இந்த மக்களுடைய நிலவரம் எப்படிப்பட்ட நிலவரத்தை அந்த மக்கள் இன்னைக்கும் அந்த பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த காணியின மக்களுக்காக நம்ம ஜெபிப்போம். ஸோ நடந்து கொஞ்சம் நேரம் போகும்போது இன்னொரு வீடை நாங்கள் சந்தித்தோம். அந்த வீட்டுக்கு தான் இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த வீடு பார்க்கும்போது அழகாக இருந்துச்சு. ஏன்னா சுற்று வட்டாரங்களில் எதுவுமே இல்லை, நம்ம சொல்ல தூய்மையான காற்று, தூய்மையான காரியங்கள், தூய்மையான எல்லாம் சொல்லு. ஸோ அந்த இடங்கள் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு தூய்மையாக இருந்துச்சு. ஒரு சின்ன ஒரு அருமையான ஒரு வீடு. அந்த வீட்டுக்கு நாங்கள் போனோம். அந்த வீட்டில் போகும்போது அந்த வீட்டை குறித்து அந்த மக்களை குறித்து இன்னும் அதிகமாக நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதோட பேர் நிலவேம்பு. சாதா நிலவேம்புன்னு சொல்லுவாங்க. நாங்கள் கிறிஸ்தாத்துன்னு சொல்லுவோம்.
இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால், காய்ச்சல் வர டைமில் டக்குன்னு எங்களுக்கு போய் அங்கே போய் மெடிசின் வாங்க முடியாது. அதனால் இதை என்ன பண்ணுவோன்னா, இதை அரைச்சி ஒரு 15-20 இலையை எடுத்து அரைச்சி அதை ஒரு சாதா உருண்டை உருட்டி சாப்பிடுவாங்க. இல்லாட்டா அதை வந்துட்டு கஞ்சி தண்ணியில் எதுலையாவது கலக்கி அதை குடிப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன இதுன்னா, சின்ன குழந்தைங்க அந்த பிள்ளைங்களுக்கு இந்த பாவு அது கருத்த வாவு வெளுத்த வாவு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கிறிசாத்து, இந்த துளசி இலை, இந்த 2ஐயும் எடுத்து, குப்பைமேனி, இந்த 3ஐயும் எடுத்து நல்லா அரைச்சி நல்லா கசக்கி இதில் உள்ள சாறை எடுத்து கொஞ்சம் தேன் விடுவாங்க. தேன் விட்டு ஒரு 2 ட்ராப்ஸ் வந்து பிள்ளைங்களுக்கு அந்த 3 நாள் தொடர்ந்து கொடுக்குற டைமில் கவம், அந்த காய்ச்சல், ஒரு மாதிரிப்பட்ட எந்த நோயும் வராது. இது வந்துட்டு சாதா வந்துட்டு காய போட்டு வச்சுருக்குறோம். இந்த காய போட்டதை வந்துட்டு தண்ணியில் போட்டு நம்ம வந்துட்டு தொளிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் சாதா இது நம்ம தொளிக்கிற டைமில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இப்படி போட்டிருந்தோன்னா டக்குன்னு தொளிச்சு எடுத்துடலாம், இப்படி எடுத்துடலாம். என்னோட ஒரு பானையோடு நின்றுட்டுருக்கேன்னு பார்க்குறீங்களா? இதில் வந்து சில காய்கள் இருக்குது. இந்த காயோட பேர் நச்சங்காய். இது வந்து இயற்கையாக சாப்பிட்டா ரொம்ப விஷம். அந்த பேர்லேயே நச்சு இருக்குது பாருங்கள், நச்சங்காய், அதனால் அதுக்கு பேர். ஸோ இது ரொம்ப விஷக்காய். ஸோ இதை சாப்பிட முடியாது. ஆனால் இது வந்து சில மருந்துகளுக்கு இது வந்து பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இதோட ரேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு 300 ரூபா கிடைக்குது. ஸோ இது வந்து இந்த மரங்கள் அதிகமாக, இந்த மரங்கள் இங்கே நிற்கிது, இந்த மரங்கள் உங்களுக்கு நாங்கள் காமிக்கிறோம். ஸோ அந்த மரங்கள்லேருந்து அந்த காய்களை வந்து அவங்க புறக்கி எடுக்கிறாங்க, எடுத்து வந்து இது மார்க்கெட்டில் கொண்டு சேல் பண்ணுறாங்க. இந்த ரேட் 300 ரூபாய். இதான் காந்தாரி மிளகு. இது வந்துட்டு எதுக்கு நல்ல யூஸ்ன்னு சொன்னால், அந்த ரத்த கொதிப்பு வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இந்த காந்தாரி மிளகை வந்துட்டு சாப்பிட சொல்லுவாங்க. ஸோ திரும்பமாக எங்கள் பயணம் ஆரம்பிக்குது. திரும்பமாக அந்த இடத்துலேருந்து நாங்கள் கிளம்பி போனோம். ஏன்னா இருட்டுறதுக்கு முன்னாடி நாங்கள் வீட்டுக்கு போய் சேர வேண்டியது இருக்குது. திரும்பமாக அந்த மலைப்பகுதியில் போகும்போது இன்னும் அதிகமாக மக்களை நாங்கள் சந்தித்தோம். அவங்கள சந்திக்கும் போது இன்னும் அநேக காரியங்களை நாங்கள் தெரிந்து கொண்டோம். ஸோ இன்னும் அதிகமாக இந்த மக்களுக்காக ஜெபிக்கணும் அப்படின்ற ஒரு பாரம் எங்களுக்குள்ளாக வந்துச்சு. ஸோ திரும்ப போகும்போது மழை இருந்துட்டு தான் இருந்துச்சு. ஏன்னா எங்கள் கையில் இருக்கிற கொடையை பிடிச்சிட்டு அந்த மழையில் நனைச்சிக்கிட்டே அந்த தூரங்கள், அந்த இடங்கள் எல்லாம் நாங்கள் பயணித்து கொண்டே இருந்துவிட்டோம். ஸோ இந்த மக்களுக்காக நம்ம முக்கியமாக நம்ம ஜெபிக்கணும். ஸோ ஜெபிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நம்ம இருந்துகிட்ருக்குறோம். ஸோ வார வழியில் அருமையான ஒரு குடும்பத்தை நாங்கள் பார்த்தோம். பாருங்கள், சின்ன குழந்தைங்க இல்லையா, நாங்கள் நடக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுற அந்த குழந்தைகள் இந்த மலைப்பகுதியில் எவ்வளோ கஷ்டப்பட்டு நடந்து வராங்க. ஸோ வருகிற இந்த சந்ததிகள் அடுத்த நல்ல கல்வி வளர்ச்சிகள், அவங்களுடைய மருத்துவ வளர்ச்சிகள், அவருடைய முன்னேற்றங்கள், இன்னும் அதிகமான காரியங்களை இந்த மக்கள் பார்க்கணும். ஸோ அந்த காணியின மக்களுடைய வளர்ச்சி இன்னும் அதிகமாக ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இடமாக இருக்கணும். எப்படி இந்த இடங்கள் ஒரு வளமான ஒரு ஆசீர்வாதமான இயற்கையினால் சூழப்பட்டு இருக்கிறதோ, அதே போல் இந்த இயற்கையை அழிந்து விடாதபடிக்கு இந்த மக்கள் இன்னைக்கு அந்த இயற்கையை பாதுகாத்துட்டு வராங்க. ஸோ அதே மாதிரி இந்த மக்களுடைய வாழ்க்கை மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக இருக்கணும். இப்போ நாங்கள் வந்து களப்பாறைன்ற பகுதியில் தான் நாங்கள் உட்காந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த சுற்றுவட்டார பகுதியில் மலை பகுதி தான் வந்து களப்பாறை பகுதின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட இங்கே அந்த களப்பாறை பகுதியில் எவ்வளோ குடும்பங்கள் இருக்காங்க? 47 குடும்பம் இருக்குது. ஓ, 47 குடும்பங்கள் இந்த களப்பாறையில் இருக்காங்க. களப்பாறையிலையும் நடனம்பட்டையிலையும் சேர்த்துருக்கு. நடனப்பட்டை, களப்பாறையில் நடனப்பட்டையிலையும் சேர்த்து மொத்தம் 47 மக்கள் இருக்காங்க, குடும்பங்கள் இருக்கிறாங்க. சரி, 47 குடும்பங்கள் இங்கே இருக்காங்க. எவ்வளோ ஆண்டு காலமாக இங்கே இருந்துட்டுருக்காங்க? இது பானம் பூமியும் தோணியாகலே பல தாத்தா காலம் முதல்ல இங்கே தான் இருக்குது. பழைய காலகட்டங்களில் இந்த நூற்றாண்டுகளாக இங்கே தான் நீங்கள் வாழ்க்கை இங்கே தான் இருக்குது. எப்படி இருக்குது வாழ்க்கை இங்கே உங்களுக்கு? வாழ்க்கை இங்கே இருக்க வாழ்க்கை தான் நல்ல வாழ்க்கைன்னு சொல்லலாம். இங்கே இருக்க வாழ்க்கை தான் நல்ல வாழ்க்கையா? நல்ல வாழ்க்கை. சரி, எப்படி அது சொல்கிறீங்க, சொல்லுங்களேன். இப்படி விவசாயங்கள் இருந்தாலும் சரி, சொந்தமாக இது பண்ணி இப்போ தானே விவசாயம் பண்ண வைக்கல. என்னென்ன காட்டு மிருகங்களுக்கு சல்லியத்தினால பண்ண வைக்கல. சரி, அல்லங்கி இங்கே தான் நெல் கிருஷி போடுவதும், இங்கே தான் கிழங்கு போடுவதும், இங்கே தான் எல்லா கிருஷியும் என்னெல்லாம் தேவையோ மனுஷனுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாம் கம்ப்ளீட்டாக. நான் அந்த சமயம் அந்த நாட்டிலேருந்து போய் வேண்டாது ஒரு சாமி பேச்சுப்பாறை அங்கே ஒன்றும் போகாது. அதெல்லாம் இடகாலம் தான். எனக்கெல்லாம் அறிவுக்கு தான் பேச்சுப்பாறை எல்லாம் போய் வியாபாரங்களை விற்று எடுத்து சாணங்களை வந்தது. அல்லங்க ஒரு சாணத்துக்கு அங்கே போகாது, நாட்டிலே போகாது. இங்கே நெல் கிருஷி இருந்துச்சா? ஆமாம், நெல் இருந்தது, தினை, எல்லா கிருஷியும் இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த பயிர்களெல்லாம் இல்லை. இல்லை, இதனால் எல்லாம் போச்சு. இப்போ காட்டு மிருகங்கள் தெளிந்ததுனால தான். ஸோ எங்களுடைய இந்த நிகழ்ச்சி முடிவுக்கு வருது. நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது இருக்குது. அதுக்கு முன்னாடி சில காரியங்கள் மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்.
நல்ல கவனிச்சு இந்த காணின மக்களுடைய அநேக காரியங்கள் நீங்கள் பார்த்தீங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த மக்களுடைய அந்த வீடியோ நீங்கள் பார்த்தது மட்டும் இல்லாமல் இந்த மக்களுக்காக நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஜெபிங்க. ஏன்னா ஜெபிக்க மூலம் தான் பெரிய காரியங்களை மாற்ற முடியும். ஸோ இந்த மக்களுக்காக ஜெபிங்க. இந்த இடத்துல வந்து நிறைய காரியங்கள் எங்களுக்கு கற்றுக்கொள்ள முடிந்தது, நிறைய காரியங்கள் அறிந்து கொள்ள முடிந்தது, அநேக காரியங்கள் பகிர்ந்து கொள்ள முடிந்தது. ஸோ இந்த பயணம் எங்களுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை எங்களுக்கு கொடுத்துருக்கு. ஏன்னா இந்த மக்கள் வாழ முடியும்னா ஏன் நம்மளால் வாழ முடியாதுன்ற ஒரு தன்னம்பிக்கை எங்களுக்கு கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மக்களுக்காக ஜெபிக்க வேண்டிய அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள முடிந்தது இந்த பயணத்தின் மூலமாக. இந்த காணின மக்களுக்காக நீங்கள் ஜெபிங்க. இங்கே இருக்கிற குழந்தைகள், இங்கே இருக்கிற வாலிபர்கள், இங்கே இருக்கிற மூதாதையர்கள், இங்கே இருக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்காக ஜெபிங்க. குறிப்பாக இந்த காடு பகுதிகளுக்காக ஜெபிங்க. இந்த காடு பகுதியில் எந்த ஒரு தீய காரியங்களால் அழிக்கப்பட்டு விடக்கூடாது. இந்த இயற்கை வளம் இன்னும் அதிகமாக பெருக வேண்டும். இந்த இயற்கை வளம் நம்முடைய தேசத்துக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த காணி மக்கள் நம்முடைய இந்த தேசத்துக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். இந்த மக்களுக்காக ஜெபிங்க. தேவன் இந்த மக்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.